ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் டாடா நேனோட மைலேஜ் டெஸ்ட் போடுறேன்னு. ஸோ அந்த வீடியோ தான் இது. நம்ம வந்து டோட்டலாக 294 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபுல் டேங்க் டு டேங்க் செக் பண்ணுவோம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்தேன் ஓடோவை ரீசெட் பண்ணேன், ஆனால் ஒர்க் ஆகலை. ஸோ டோட்டலாக 1766.7 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம போய் பெட்ரோல் போட்டு வந்துடுவோம். பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. வண்டி ஆல்ரெடி 104 கிலோமீட்டர்ஸ் போகிற அளவுக்கு பெட்ரோல் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம மைலேஜ் டெஸ்ட்டுன்றனால நம்ம வந்து ஃபுல் டேங்க் பண்ணிப்போம். ஸோ நான் பண்ண பெரிய மிஸ்டேக் இது தான் கைஸ். நான் ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கக்கூடாது. நான் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகும்னு நினச்சிருந்தேன், ஆனால் கட் ஆஃப் ஆகலை. கிட்டத்தட்ட 4 to 5 லிட்டர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ டாடா நேனோ வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் ஃபுல் டேங்க் பண்ணாதீங்க. இல்லை என்னோடய வெஹிக்கிளில் தான் மிஸ்டேக்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அட்லீஸ்ட் நான் அதை போய் சரி பண்ணிப்பேன். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம போய் ஃபேமிலியை பிக்கப் பண்ணிட்டு நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவோம். காய்ஸ், நம்மளுடைய ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் டோல் வந்தாச்சு, ஸ்ரீபெரும்புத்தூர் டோல். இப்போது மணி வந்து சரியாக 2:41. ஸோ நம்ம வந்து சித்தூர் வழியாக பெங்களூர் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் ட்ரைவ் இன் கார். இதுக்கு முன்னாடி நான் வந்து பைக்கில் 600 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கேன் கன்னியாகுமரிக்கு. ஆனால் கார் ஓட்ட கற்றுக்கிட்டதுலேருந்து இது வரைக்கும் நான் லாங் ட்ரைவ் பண்ணதே இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய முதல் அனுபவம். நான் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனில் போய் சந்திப்போம். காய்ஸ், நேரம் சரியாக 3:42 ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி 1 hour ஆயிருக்கு. நம்ம இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் கூட தாண்டலை. பெங்களூர் ரூட்டில் ரோடு எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கனால நம்மளால் அவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு 120 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு 2 hours ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சித்தூரில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஹே காய்ஸ், நேரம் சரியாக 5:24 ஆகுது. ஸோ நம்ம வந்து சித்தூர் ரீச் ஆகிட்டோம். 134 கிலோமீட்டர்ஸ் வந்து டோட்டலாக ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஓடோவில் வந்து 1900 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோடு சூப்பராக இருக்குது. ஸோ மேபி 2 to 3 ஹவர்ஸில் நம்மளோட டெஸ்டினேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஹே காய்ஸ், நேரம் சரியாக 7:30 மணி ஆகுது. ஸோ நம்ம டோட்டலாக 250 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டி இன்னும் 41 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போகிற அளவுக்கு தான் ஃபியூவல் இருக்குதுன்னு காட்டுது. ஸோ அதனால் நம்ம வந்து டாப்அப் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் நான் வந்து ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் ஒரு 1000 ருபீஸ்க்கு டாப்அப் பண்ணிக்கிட்டேன். என்னால் எக்ஸாக்டாக எவ்வளோ மைலேஜ்னு இந்த வீடியோவில் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியல. ஏன்னா 5 லிட்டர்ஸ் வந்து வேஸ்ட்டாக ஸ்பில் ஆகி கீழே போயிருக்கும் என்னுடைய எஸ்டிமேஷன். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி வந்து 20 கொடுக்குது. ஏன்னா 294 கிலோமீட்டர்ஸ் பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 15 to 16.
ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணோன்னா 20 லிட்டர்ஸ் வந்து என்னுடைய நானோ மைலேஜ் கொடுக்குது. ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.